ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான சிலபஸை நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது சில சப்ஜெக்ட் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இல்லை பாக்ஸ் டேட்டாலேருந்து கேட்குறாங்களா, புக் பேக்லேருந்து கேட்குறாங்களா, இல்லை புக்குக்குள்ளேருந்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்டையராகவே கொஸ்டின் பேப்பரை நம்ம டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம கொஸ்டின் அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்ல எஸ்ஏ போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான பேட்டர்ன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் 2 லாங்குவேஜ்லையுமே நடக்கும். ஓகேங்களா? தமிழ்லையும் நடக்கும், இங்கிலீஷ்லையும் நடக்கும். ஓகேங்களா? அதில் பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது பார்ட் 1 மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு நடக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா? இந்த மார்க் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் தான், எலிஜிபிள் மார்க் தான். இது பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க் வாங்கினா இது போதுமானது. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்ரல் நாலேஜும் சைக்காலஜியும் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜும் சைக்காலஜியும். சார் ஜென்ரல் நாலேஜ் சொல்றீங்களா, அது என்னென்ன சப்ஜெக்ட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா? அது ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆப்டிடியூடும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, ஆப்டிடியூட், இது எல்லாமே சைக்காலஜி டெஸ்ட்ல வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா? எம்சிக்யூ இருக்கும். ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தகுதியாக கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அதுதான் நீங்க செலக்ட் பண்ணும். அதான் எம்சிக்யூ டைப்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து 70 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டிஎன்பிசியில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு கன்சிடரேஷன் மார்க்கு, இதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ங்க. இதுக்கான டியூரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் கொடுப்பாங்க. சார் நான் எந்த புக்ஸை நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் நீங்கள் படித்தாவே போதுமானது. ஓகேங்களா? அண்ட் வைவா அப்படின்னு பார்க்கக்கூடிய 2வது ஸ்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ப்ராசஸோட 2வது ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது வைவாங்க. 10 மார்க்குக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்கள் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் கன்சிடரேஷன் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்க்கும்போது 17, 15 + 10 + 5 மொத்தமாக 100 மார்க்ஸ்க்கு இது நடத்துவாங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன ஸ்டேஜஸ்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ரிட்டன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். 2வது ஒன்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. 3வது ஒன்றா வைவா வாய்ஸ் நடக்கும். 4வது ஒன்றா ஸ்பெஷல் மார்க்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக 100 மார்க்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாங்க அப்படின்னு வரைக்கும், இப்போதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ட்ரி ஆக போறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஓப்பன் கோட்டா அப்படின்னு கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் போலீஸ் சர்வீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன் கீழே வரும். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது காமன் தான். சைக்காலஜிங்கிறது ஓப்பன் கோட்டா மட்டும்தான் எழுதுவீங்க. பட் டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு வரும்போது சைக்காலஜியோட சேர்த்து லா அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இந்த டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு புதுசாக அடிஷனல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து பிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் அண்ட் பிஇடின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனாவே போதுமானது. ஓகேங்களா? அண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மெடல்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான 5 மார்க்ஸ் அப்படி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். தமிழ் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு கொடுப்பாங்க. நீங்கள் ஓப்பன் கோட்டாவாக இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் உங்களுக்கு காமனாக ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் தான் இது நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ போஸ்ட்டுக்காக நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து புதுசாக பேட்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வரப்போகிற மண்டே
நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும், டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஃப்ரீயா டெமோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது இல்லாம இப்ப நம்ம சரஸ்வதி பூஜைக்கு முன்னிட்டு நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஃபர்ஸை நீங்க யூஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் நடக்கிறது இல்லையா, அதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பத்தி உங்களுக்கு ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினா எங்களோட ஃபேக்கல்டி டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சிலபஸ் டீகோட் பண்ணி பார்த்துடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 3 செக்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்ற ஆ பகுதி வந்து இலக்கணம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் டாபிக்ல இருந்து வரும். ஓகேங்களா? இந்த இலக்கணம் பார்க்கும்போது அதுல எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன் அண்ட் பிடித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க. எழுத்து இலக்கணம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல இப்ப நம்ம எழுத்துக்கள் இப்போ உச்சரிக்கிறோம் இல்லையா, உச்சரிக்கிற எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ அப்படின்னு சொல்லி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த உயிர் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் எல்லாமே எங்கிருந்து பிறக்குது? பிறப்பிடம். ஓகேங்களா? எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேங்களா? ஆங்கிறது வார்த்தை நம்ம வாயை திறக்கும் போது பிறக்குது. அக்குங்கிற வார்த்தை நம்ம அடி வயிற்றுலேருந்து வருதா? வல்லினம் எழுத்துக்கள் எங்கிருந்து வருது? தலையிலிருந்து வருதா, இல்ல மார்பிலிருந்து வருதா, இல்ல அடிவயிறிலிருந்து வருதா அப்படின்னு சொல்லி எழுத்துக்களின் பிறப்பிடம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வகைகள் சார்பெழுத்து இருக்கும், அதை பத்தி கேட்பாங்க. புணர்ச்சி வகைகள். ஓகேங்களா? உயிரீற்று புணர்ச்சியா, மெய்யீற்று புணர்ச்சியா அப்படின்னு சொல்லி புணர்ச்சி வகைகள் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், மயங்கொலி, இது எல்லாமே எழுத்து இலக்கணம்ல உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர்ச்சொல் வகைகள். ஓகேங்களா? பெயர்ச்சொல் வகைகள் கேட்பாங்க, வினைச்சொற்கள் கேட்பாங்க, இடைச்சொற்கள், உரிச்சொற்கள், இலக்கிய வகை சொற்கள், வேற்றுமை சொற்கள், ஆகுபெயர், இரட்டை கிளவி. ஓகேங்களா? ஆகுபெயர், இரட்டை கிளவிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடிக்கடி கேட்கறது அண்ட் ஈஸியான டாபிக் கூட. ஓகேங்களா? ஸோ அது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒருமொழியா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஓரெழுத்து ஒருமொழி நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? ஏன்னா தூ அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பமும் குறிக்கக்கூடிய சொல். அப்ப துன்பமும் குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பகுபதம், பகாபதம், மூவகை மொழிகள் அண்ட் வழக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சொல் இலக்கணம்னு கேட்பாங்க. அண்ட் பொது இலக்கணம் வரும்போது வலு அண்ட் வளா நிலை, வலு வளா நிலை அண்ட் வலு அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? வலு அப்படின்னா இப்ப நம்ம நம்ம பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு சொற்கள் நம்ம தப்பா சொல்லிட்டோம், பட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வலுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது தப்பா சொல்லிட்டோம்னா அது வளா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுத்து இருக்கும்போது செய்யுள்ள நம்ம இருக்கும்போது நம்ம எழுத்து மூலமா ஆசிரியர்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், வினா விடை விடைகள், ஆகுபெயர், அறிவினாவா, அரியா வினாவா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ல கேட்பாங்க. ஓகேங்களா? பொருள் இலக்கணம் சொல்லக்கூடியது அகப்பொருள், புறப்பொருள். யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாப்பின் உறுப்புகள். ஓகேங்களா? தசைனா என்ன? ஓகேங்களா? தசைனா என்ன, மலர்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பா வகைகள், வெண்பாவா, ஆசிரியப்பாவா, கலிப்பாவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பா வகைகள் இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அணி இலக்கணம் வரும்போது ஓமை அணியா, உருவக அணியா, போல அப்படின்னு பயன்படுத்துறோம்னா ஓமை அணியா, இல்ல போல மணிஞ்சிருந்து வந்திருக்கா, எடுத்துக்காட்டு ஓமை அணியா, இல்ல உருவக அணியா, பஞ்ச புகழ்ச்சி அணியா, வேற்றுமை அணியா அப்படின்னு சொல்லி அணியோட டைப்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் பிடிது மொழிதல் அணி, இரட்டரை மொழிதல் அணி, தற்குறிப்பேற்று அணி, இது எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னா திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அணியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்க வேண்டியது திருக்குறள் தாங்க. ஓகேங்களா? அடுத்து மொழித்திறன், வல்லின மிகும் இடம். ஓகேங்களா? வல்லின மிகும் இடம், மிகா இடம். ஓகேங்களா? அடுத்து இடம், தொடர் இலக்கணம், பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கியங்க. திருக்குறளை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொன்னா இல்லையா, அப்ப திருக்குறள்ல உங்களுக்கு இலக்கியமும் வருது, இலக்கணத்துல இருந்து உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொல்காப்பியம். ஓகேங்களா? தொல்காப்பியம் எழுதுனது யாரு, அதுல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பர் எழுதின கம்பராமாயணம். ஓகேங்களா? கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு, அதுல காதைகள்னா என்ன, அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு, அதுல யாரை குறிக்கக்கூடியது, 5வது சகோதரரா ராமர் ஏத்துக்கிட்டு வந்தது யாரு, 6வது சகோதரர் யாரு, 7வது சகோதரர் யாரு, சுந்தர காண்டம்ங்கிறது யாரை பத்தி, கம்பராமாயணில ரொம்ப முக்கியமான காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுந்தர காண்டமா இல்ல ஆரண்ய காண்டமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 8 தொகையும் 10 பாட்டும்.
ஓகேங்களா. சங்க இலக்கியமான 8 தொகையும் 10 பாட்டுல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஐம்பெருங்காப்பியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அதை பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஓகேங்களா. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எந்த மதத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, சமணமமா பௌத்தமா, அது மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும் ஓகேங்களா. அறநூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, வைணவம் சைவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பெரிய புராணம், திருவாய்மொழி, திருப்பாவை, இதெல்லாமே உங்களுக்கு பக்தி இலக்கியங்கள்ல வரும் ஓகேங்களா. சிற்றிலக்கியங்கள் ஓகேங்களா, நாட்டுப்புற இலக்கியங்கள், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இது அப்புறம் மேற்கோட்கள். மேற்கோள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்ப மேற்கோள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் விடிதானும் காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ சிறப்பு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் யார் யாரு, கவிமணிங்கிறது யாரு, நாமக்கல் கவிஞங்கிறது யாரு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஆப்ஷன் ரெண்டாவது பார்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. இப்போ பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா. இப்போ ஒரு தமிழ் அறிஞர் எடுத்தீங்கன்னா பாரதியார்னு எடுத்துக்கோங்க. பாரதியார் என்னென்ன மொழியில் எழுதியிருக்காரு, அவர் எழுதின பாண்டியன் பரிசுங்கிறது யார் எழுதியிருப்பாங்க, பாரதிதாசனுக்கு பாண்டியன் பரிசும் அப்படிங்கிறது என்ன, பாண்டியன் பரிசுங்கிறது யாரை பத்தி எழுதுனது ஓகேங்களா, என்ன கான்செப்ட்ல எழுதியிருப்பாங்க, பெண்ணின் படிப்பை பத்தி எழுதியிருப்பாங்களா அல்லது குழந்தைகள் எழுதியிருப்பாங்கன்னா அது ஒரு நகைச்சுவை நாடகமா இல்லை நாடக நூலா, அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. மூவா அப்படிங்கிறவர் யாரு, மூவாங்கிறது யாரு ஓகேங்களா. அறிஞர் அண்ணா அவரோட எழுதின ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் எழுதின புக் எழுதின, அவர் ஃபர்ஸ்ட் எழுதின கவிதைகள் என்ன ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் தமிழரின் பண்பாடு, தமிழ் உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா. இப்போ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு மார்க் கன்சிடரேஷனே பண்ண போறாங்க ஓகேங்களா. இப்போ இந்த மார்க் கன்சிடரேஷன் வரும்போது உங்களுக்கு மினிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மார்க். ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு 25 மார்க்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. அப்போதான் உங்கள் பேப்பரே திருத்துவாங்க, எவால்வேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. 25 மார்க்ஸ் இருந்தால் தான் ஓகேங்களா. ஸோ இதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஓப்பன் கோட்டாவாக இருந்தால் நீங்கள் 17 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க ஓகேங்களா. மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆஃப் மார்க் ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு 0.5 மார்க் தான் கன்சிடரேஷன் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 80 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும் ஓகேங்களா. 80 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும். அண்ட் சைக்காலஜிலேருந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. 60 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க ஓகேங்களா. டோட்டலாக 140 மார்க்ஸ், 140 கொஸ்டின்ஸ் நீங்கள் 70 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜில் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்களும் இன்வென்ஷன்ஸ் என்ன, டிஸ்கவரிஸ் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சயின்டிஸ்ட் யாரு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் என்ன, டிசீஸ் எங்கே எங்கே இருக்கு, அந்த டிசீஸால உருவாகிற நோய் என்னென்ன, அதுக்கான காசஸ் என்ன, அது கியூர் எப்படி பண்ணணும், விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸா இல்லை பாக்டீரியல் டிஃபிஷியன்சி டிசீஸா, பாக்டீரியல் டிசீஸா, வைரஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், ஜெனடிக், அனிமல், பிளான்ஸ், என்விரான்மெண்ட், எக்காலஜி, எலமெண்ட், காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேஸ், சால்ட்ஸ், பிஹெச் ரிலேட்டடா அதை பற்றியும் உங்களுக்கு கேள்வி வரும் ஓகேங்களா. கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா அண்ட் லைட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓகேங்களா. 2600 பிசியிலிருந்து இப்போ வரைக்கும் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது 1947 வரைக்கும் உள்ள டைம் லைன் தான் கேட்கலாங்களா. டைம் லைன், டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாங்களா. அது இல்லாமல் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கேட்கலாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா வேர்ல்டு வார் 1 வரும், வேர்ல்டு வார் 2 வரும் ஓகேங்களா. வேர்ல்டு வார் 2 வரும், அமெரிக்கன் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் கேட்பாங்க ஓகேங்களா. ஜியாகிரபின்னு வரும்போது ரீஜன் ஆஃப் இந்தியா, மான்சூன், கிளைமேட்டிக், கிராப்ஸ், இந்தியாவில் என்னென்ன மான்சூன்ஸ் போகுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும், அதோட டியூரேஷன் என்ன, சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, அதோட டியூரேஷன்ஸ் என்ன, ராபி கிராஃப்ட்னா என்ன, கிராப்ஸ்ன்னு கேட்குறாங்களே, ராபி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, காரிஃப் கிராஃப்ட்னா என்ன ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. சாயில்ஸ் டைப்ஸ் கேட்பாங்க. அலுவியல் சாயில்னா என்ன,
பிளாக் சாயில்னா என்ன, அதில் என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், ஓகேங்களா, காட்டன் எந்தெந்த சாயிலில் வரும், ரெட் சாயில்னா என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சாயில்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கேட்பாங்க. இது இல்லாமல் மேஜர் போர்ட்ஸ், மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்னா என்ன, நியூக்ளியர் பவர் பிளான்ட்னா என்ன, ரெண்டும் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே எங்கெங்கே பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி டேட்டாஸு, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்ஸு, ஓகேங்களா. காடுகளில் அதிகமான காடுகள் அடர்த்தி எங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, நேஷனல் பார்க்ஸ் எங்கெங்கே இருக்குது, ராம்சார் சைட் எங்கே இருக்குது, ஓகேங்களா, ராம்சார் சைட் எங்கெங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஜாகிரபியில். எக்கனாமிக்ல இருந்து அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி எத்தனை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், எல்பிஜி கான்செப்ட், இதெல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும், ஓகேங்களா. 5 இயர் பிளான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க, ஓகேங்களா. 5 இயர் பிளான், ஓகேங்களா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்போ உருவாக்கியிருப்போம், என்னென்ன சட்டங்கள் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்னா என்னப்பட்டது, எந்த பார்ட் கீழே வரும், அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன டாபிக், இப்போ எத்தனாவது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, அது எத்தனை ஃபேஸில் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா, அது மாதிரி எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் கேட்பாங்க. பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, ஓகேங்களா. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஃபாரின் பாலிசிஸ், இந்தியாவுக்கும் டிப்ளமேட்டிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்ன நாட்டில் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது டாபிக். இது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ், சயின்ஸில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நோபல் பிரைஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க, பீஸ் பிரைஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க, என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு, ஏஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ரிலேட்டடாக என்னென்ன வந்திருக்கு. ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோட கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இந்தியா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், ஓகேங்களா, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் என்னென்ன இருக்குது இந்தியாவில், ஓகேங்களா, ராம்சார் சைட் எங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி அப்புறம் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. இது எல்லாமே இந்தியாவுக்கும் கேட்குறாங்க, தமிழ்நாடுக்கும் கேட்குறாங்க, ஓகேங்களா. இப்போ கேம்ஸுக்கு வரும்போது அங்கே ஒலிம்பிக்ஸ் வரும், ஓகேங்களா, ஒலிம்பிக்ஸ் வரும், ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துச்சுல, அது மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ்னு வருது கேட்குறாங்க. அடுத்து பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு, அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு பாரத ரத்னா வரும், பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸு, பத்மா அவார்ட்ஸு, ஓகேங்களா, மேஜர் தயான்சந்த் அவார்ட், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்னு கேட்பாங்க, ஓகேங்களா. அடுத்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட இல்லையா, இது மாதிரினா உங்களுக்கு யுனெஸ்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யூஎன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா, யூஎன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, WHO எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு, சாக்ஸ் மாநாடு, ஓகேங்களா, I2U2. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எங்கெங்கே நடந்துச்சு, ஓகேங்களா. அப்ரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா. யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டிஎன்பிசி நடத்துகிற எக்ஸாமினேஷன்லையும் உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் வரும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஸ்கீம்ஸ்னு எடுத்திங்கன்னா அந்த ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிவேஷன் வரும்போது உங்களுக்கு எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, டான்சினா என்ன, டுவாடுனா என்ன, ஓகேங்களா, டுவாடுனா என்ன, சிஎம்டிஏனா என்ன, ஓகேங்களா, டிக்னா என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா. அடுத்து ஹூ இஸ் ஹூ, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஃபேமஸான புக்ஸ் இந்த வருஷம் யாராவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க ரிலேட்டடான ஆத்தர்ஸ் என்ன, ஓகேங்களா. இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி என்னென்ன, அதில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ப்ரெசென்ட் டே இந்தியா அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட்டாக சைக்காலஜி பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா. சைக்காலஜிங்கிறது எல்லா கேண்டிடேட்ஸும் எழுதுவாங்க, ஓகேங்களா. லாஜிக்கல் அனாலிசிஸ், ஓகேங்களா, நியூமரிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி, ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. அதில் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னா, டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், குயிக் ரெஸ்பான்ஸ் வித் ரிகார்ட் டு த நியூமரிக்கல் எபிலிட்டி வித் will be tested, effective usage of Tamil and English language will be tested. For any given information,
வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கனெக்டட் ஃபேக்ட்ஸ் வில் பி டெஸ்டட். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த டேட்டாலேருந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 360 டிகிரியில் உங்களை அனலைஸ் பண்ண சொல்லுவோம். இது எல்லாமே உங்கள் இன்ஃபர்மேஷன் ஹேண்டிலிங் எபிலிட்டி பார்ப்பாங்க ஓகேங்களா. டு டெஸ்ட் த கேண்டிடேட் கேப்பபிலிட்டி டு ட்ரா கன்க்ளூஷன் த்ரூ த இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம சிலபஸ் நம்ம சொல்லக்கூடிய. இப்போ கொஸ்டின் அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் புக்கில் உங்களுக்கு உங்கள் ஃபிசிக்ஸ் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு மொத்தமாக 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனாலிசிஸ் பண்ணி தாங்க. ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் 10 கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆவரேஜாக கேட்குறாங்க. அதில் 3 கொஸ்டின் உங்களுக்கு புக்லேருந்தே கேட்குறாங்க, புக்குக்குள்ளேருந்து போய் கேட்குறாங்க ஓகேங்களா. பாக்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. புக் பேக் ஓகேங்களா, புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. அண்ட் டூ யூ நோலேருந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாபிக்லேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து மட்டும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில் இதே மாதிரி புக்குக்குள்ளேருந்து மட்டும்தான் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வேற எங்கிருந்துமே உங்களுக்கு கேட்கல, பாக்ஸ் டேட்டா கேட்கல, புக் பேக் கேட்கல, டூ யூ நோலேருந்து கேட்கல, டேட்டா புக்குக்குள்ளேருந்து கேட்குறாங்க ஓகேங்களா. அதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பயாலஜியில் உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாக்ஸ் டேட்டாலேருந்து மட்டும் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. புரியுதுங்களா? பாக்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம்னா அதில் மட்டும் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் புக் பேக்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பயாலஜிலேருந்து மட்டும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. அண்ட் ஹிஸ்ட்ரியில் 9 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பாக்ஸ் டேட்டா 5 கொஸ்டின், புக் பேக்கில் ஒரு கொஸ்டின், அண்ட் டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ், அதில் பாக்ஸ் டேட்டா 3 கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? அப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வருது, எங்கேருந்து கேட்குறாங்க, எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு டூ யூ நோலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 9 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. பொலிட்டிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதில் பாக்ஸ் டேட்டாவில் ஒரு கொஸ்டின்ஸ், அண்ட் புக் பேக்கில் மொத்தமாக உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. மொத்தமாக உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க. பாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து புக்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாக்ஸ் டேட்டா ஒரு கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் ஒரு கொஸ்டின்ஸ், மொத்தமாக 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறா. உங்களா டோட்டலாக புக்குக்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா 36 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. பாக்ஸ் டேட்டா மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் வெறும் பாக்ஸ் டேட்டா மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன், எனக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. புக் பேக் மட்டும் நான் புக்குள்ளே வேறு எந்த டெஸ்ட்டுமே நான் போடல, புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா உங்களால் 9 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அண்ட் டூ யூ நோலேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. டோட்டலாக உங்களுக்கு 64 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. புக்லேருந்து சோர்ஸ்லேருந்து 64 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 16 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின் அனாலிசிஸ்லேருந்து உங்களுக்கு இதுதான் ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு எஸ்ஐ பேட்ச் புதுசாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ சரஸ்வதி பூஜையோட ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஆஃபர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ஸ் 12ஆம் தேதியோட க்ளோசஸ் ஆகுது ஓகேங்களா. 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாம் ஓகேங்களா. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எங்களோட ஃபேக்கல்டி டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.